ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள். எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவன் ஈமானுடைய 6 அம்சங்களை உள்ளத்தினால் ஏற்று நாவினால் மொழிந்து அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈமானுடைய 6 அம்சங்களுள் ஒன்றுதான் நான் இந்த உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, என்றோ ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து மரணித்து செல்வேன். இந்த உலகத்தை எல்லாம் அழித்த பிறகு அல்லாஹ் என்னை மீண்டும் எழுப்புவான், மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று திரட்டுவான். உலகத்தில் நான் செய்த காரியங்கள் கருமங்கள் பற்றி என்னை விசாரிப்பான். நான் நல்லவனாக இருந்தால் சுவனத்தை பரிசாகவும் கெட்டவனாக இருந்தால் நரகத்தையும் தருவான் என்கிற இந்த மறுமை நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவன் உண்மையான முஃமின் என்பதோடு இந்த உலகத்தில் அவனுக்கு நல்லவனாக வாழலாம் என்பதும் அந்த நம்பிக்கைக்கு பின்னால் மறைந்திருக்கின்ற முக்கியமான ஒரு அம்சமாகும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமை நம்பிக்கையிலே மறுமை நாளையிலே என்ன நடக்கும் என்பதிலே பல கட்டங்கள் இருக்கின்றன. மன்னரைகளில் வாழுகின்ற மனிதர்கள் எழுப்பப்படுகின்ற நிகழ்வு, எழுப்பப்பட்ட பிறகு மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று சேர்க்கப்படுகின்ற நிகழ்வு, அந்த மஹ்ஷர் மைதானத்திலே பலவிதமான அமளி துமளிகளை, சோதனைகளை, நெருக்கடிகளை சந்திப்பது, அதன் பிறகு மனிதன் ஒவ்வொரு கட்டமாக விசாரணை என்று நன்மை தீமைகள் நிறுக்கப்படுவது என்று விசாரணைகளோடு மனிதனுக்கு எதிராக சாட்சிகள் கொண்டு வரப்படுவது என்று பல கட்டங்கள் இருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய தொடர் இந்த உரையிலே பார்க்கவிருப்பது மறுமை நாளையில் மனிதன் எப்படிப்பட்ட நிகழ்வுகளை சந்திக்கவிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த தலைப்பை தேர்வு செய்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே மஹ்ஷர் மைதானத்திலே மனிதர்கள் எப்படிப்பட்ட நிலைகள், கேவலங்கள் அல்லது கண்ணியங்களை சந்திப்பார்கள் என்று ஒரு தொடர் 5 விடயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டது. அது மஹ்ஷர் மைதானத்திலே மனிதர்களுக்கு நடக்கின்ற நிகழ்வுகள். மஹ்ஷர் மைதானத்தை தாண்டி மனிதன் சந்திக்கின்ற பல நிகழ்வுகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் அந்த தொடரோடு மனிதன் சந்திக்கிற நிகழ்வுகளை பேசுவோம் என்ற அடிப்படையில் இந்த தொடர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒரு அடிப்படை அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் உள்ள அந்த கட்டங்களை பார்க்க வேண்டுமானால் அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு
யூடியூபில் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையானால் அந்த நிகழ்வுகளை உங்களுக்கு பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மஹ்ஷர் மைதானத்தை கடந்து ஒரு மனிதன் மறுமை நாளையிலே சந்திக்கின்ற மிக முக்கியமான நிகழ்வுகளுள் மிக பிரதானமான ஒன்று என்னவென்றால், மறுமை நாளையில் மனிதர்களை அல்லாஹ் விசாரிப்பது, அல்லாஹ் நேரடியாக கேள்வி கேட்பது. இந்த உலக வாழ்க்கையில் நீ என்ன செய்தாய், எப்படி உன்னுடைய வாழ்க்கையை வழி நடாத்தினாய், உன்னுடைய நேர காலத்தை எப்படி செலவழித்தாய், உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய், ஏன் நீ தொழவில்லை, ஏன் நீ நோன்பு பிடிக்கவில்லை, நீ ஏன் விபச்சாரம் செய்தாய் என்று அல்லாஹ் விசாரிக்கின்ற அந்த நிகழ்வு. அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே மனிதன் வீணாகி போவதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால், உலகத்தில மனிதன் செய்யறதை எல்லாம் செஞ்சிட்டு எனக்கிட்ட கேள்வி கேட்க யார் இருக்கிறார்? மனிதன் நாசமா போறதுக்கு இது முக்கியமான ஒரு காரணம். எனக்கிட்ட கேள்வி கேட்க யார் இருக்கிறார்? தவறியாவது ஒருத்தர் வந்து ஏன் வாப்பா நீங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா மனுஷன் கேட்கிறது என்ன தெரியுமா? எனக்கிட்ட கேள்வி கேட்க நீ யாரு? அன்பார்ந்தவர்களே, என்னிடத்தில் கேள்வி கேட்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க உலகத்தில் யாரும் இல்லை என்ற இந்த உணர்வு இருக்கிறதே, இதுதான் மனிதனை இந்த உலகத்தில் நாசமாக்குகின்றது. மனிதன் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் என்னை யார் விசாரிக்காவிட்டாலும் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னை படைத்தவன் விசாரிப்பான், என்னிடத்தில் கேள்வி கேட்பான் என்ற அந்த உணர்வு உள்ளத்தில் ஆழமாக இருக்குமாக இருந்தால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு மறுமை விசாரணையை பற்றிய உலகத்திலான சிந்தனை நிச்சயமாக வழிவகுக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இன்னொரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்துல மனிதன் எதையும் செஞ்சுட்டு தப்பலாம்னு நினைக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? உலகத்துல செய்யறதை எல்லாம் செஞ்சுட்டு சாக்கு போக்கு சொல்றான், காரண காரியம் சொல்றான். ஒவ்வொன்று ஏன் வாப்பா நீ தொழலன்னு கேட்டா சரியான தலைவலின்றான், அதனால சுபகுக்கு எலும்பல்லன்றான். அவனுக்கு தலைவலியா இல்லையான்றது படைச்சவன் ரப்புக்கு தெரியும்ன்றத மறந்துட்டான். நீ ஏன் வாப்பா வட்டி எடுத்தாயின்னு கேட்டா ஒரு சிலர் சொல்றாங்க, எத்தனையோ ஆஜியார்மார்ட்ட போனேன், ஹலாலான முறையில கடன் கேட்டேன், யாருமே தரல, அதனால பேங்க்ல போய் வட்டி எடுத்தேன்னு சொல்லிடுறான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் மனிதன் ஒவ்வொரு காரணம், ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? சாக்கு போக்கு சொல்லி மனிதனுக்கிட்ட தப்பலாம்னு நினைச்சிட்டான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒன்றை சிந்தித்தால் உலகத்திலே நாங்கள் மனிதனை மடையனாக்க, மனிதனை ஏமாற்ற சாக்கு போக்குகள் சொல்லலாம், காரண காரியங்களை சொல்லலாம். இதே கேள்வியை மறுமையிலே அல்லாஹ் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று மனிதனுக்கு பதில் தேடுவதற்கு முன்னால் படைத்தவன் ரப்புக்கு பதில் தேடி இருந்தால் அந்த மறுமை விசாரணையை பற்றிய ஆழமான நம்பிக்கை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இதை நானாக சொல்லவில்லை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த அடிப்படை தத்துவத்தை பற்றி இப்படி சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், சூரத்து சாதுடைய 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யதுல்லூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் வழிகட்டு செல்லக்கூடியவர்கள், லஹும் அஸாபுன் ஷதீத், அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. எதன் காரணமாக வழிகட்டு போனாங்க? எதன் காரணமாக கடுமையான தண்டனைக்கு ஆளாகிறாங்க? பிமா நஸூ யௌமல் ஹிசாப், கேள்வி கேட்கப்படுகின்ற நாளை மறந்ததன் காரணமாக, விசாரிக்கப்படுகிற நாளை மறந்ததன் காரணமாக உலகத்துல வழிகட்டு போனாங்க, மறுமையில தண்டனைக்குரிய மனிதர்களாக மாறினாங்க. அன்பார்ந்தவர்களே, சத்திய பாதையை விட்டு மனிதன் வழிதவறி செல்வதற்கு அடிப்படை காரணம் என்ன? மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பானே என்றத மனிதன் மறக்கிறது தான். மறுமை நாளையில் கடுமையான நரக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவதற்கு என்ன காரணம்? உலக வாழ்க்கையில் மறுமையில் அல்லாஹ் கேட்பானே என்ற கேள்வியை மறந்து மனிதனை திருப்திப்படுத்துறதுக்கு பலதை செஞ்சுட்டு போயிடுறோம், மறுமையில தண்டிக்கப்படக்கூடிய நிலைக்கு ஆளாகி விடுவோம். அதே போன்று பாருங்கள், சூரா காஃபிருடைய 27வது வசனத்தை வாசிப்பாருங்கள். வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இன்னி உஸ்து பி ரப்பி வ ரப்பிக்கும், உங்களுடைய என்னுடைய ரப்பு உங்களுடைய ரப், என்னுடைய ரப்பு
உங்களுடைய ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி முத்தகப்பிர், பெருமை பிடித்து தலைக்கணம் பிடித்து அல்லாஹ்வுடைய சத்தியத்தை மறுக்கின்ற, அடுத்த மனிதர்களை கேவலப்படுத்துகின்ற அனைத்து பெருமை பிடித்தவர்களிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பெருமை பிடித்தவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? லா யுமினு பியௌமில் ஹிசாப், அவன் விசாரிக்கப்படுகின்ற நாளை நம்பவில்லை. உலகத்துல பெருமை பிடித்து ஆடுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? தலைக்கணம் வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அடுத்த மனிதனை கேவலப்படுத்துறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதைத்தான் மூசா நபி அவங்க சொல்லி என்ன செய்யறாங்க? அந்த பெருமை பிடித்தவன், அந்த அகங்காரம் பிடித்தவன், அந்த தலைக்கணம் பிடித்தவன், லா யுமினு பியௌமில் ஹிசாப், அவன் விசாரிக்கப்படுகிற நாளை நம்பவில்லை. அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் நான் உங்களை கேவலப்படுத்துறேன், உலகத்தில் நான் உங்களை அசிங்கப்படுத்துறேன், நான் அறிவாளி, நீங்களும் மடையர்கள் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அடே, அவனுக்கிட்ட இரையச்சம் அதிகம் இருக்குதா, எனக்கிட்ட இரையச்சம் அதிகம் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. அப்படித்தானே பேசுற நான் அல்லாஹ் எந்த அளவு பயந்து நடக்கிறேன்றது உங்களுக்கும் தெரியாது. கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த அளவு அல்லாஹ்வை பயந்து நடக்கிறீங்கன்றது எனக்கும் தெரியாது. தெரியாத நான் என்ன பேச்சாற்றலை வச்சு பெருமை அடிக்கலாமா? நான் பணக்காரன், நீங்க ஏழை. பணக்காரனுக்கு அல்லாஹ்வோடு இருக்கிற தொடர்பு என்ன, ஏழைக்கு அல்லாஹ்வோடு இருக்கிற தொடர்பு என்ன பெருமை அடிப்பதற்கு தெரியாது. தெரியாத பணக்காரன் ஏழைக்கு முன்னால் பெருமை அடிக்கலாமா? அடிக்க முடியாது. ஆனா அடிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அடே, உலகத்துல நான் மனுஷனை கேவலப்படுத்திட்டு போனா மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரிப்பானேன்ற அந்த சிந்தனையை மறந்தோம். உலகத்திலே பெருமை பிடித்தவர்களாக, அடுத்தவர்களை கேவலப்படுத்தக்கூடியவர்களாக, சத்தியத்தை மறுப்பவர்களாக இருக்கிறோம். உங்களோட மகன் இந்த வருஷம் மதரசால ஓதிட்டு வந்திருக்கிறார், மார்க்கத்தை கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருக்கிறார், உங்களோட முடியெல்லாம் பழுத்து, நீங்க வயசாளி. உங்கள்கிட்ட வந்து மகன் சொல்றாரு, வாப்பா நீங்க செய்யற wudu எடுக்கிற முறை, நீங்க தொழுகிற முறை பில, இந்த இருக்குது ஹதீஸ் ஆதாரம்டா, நீ யாரா எனக்கு மார்க்கம் சொல்லன்னு கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, சத்தியத்தை மறுப்பது பெருமைண்டாங்க ரசூலுல்லாஹ். எத்தனை வயசு பையன் மார்க்கம் சொல்கிறான் என்று பார்ப்பதல்ல, ஆதாரத்தோடு நாகரீகமாக சொல்கிறானா, எத்தனை வயசாக இருந்தாலும் கேட்பது கடமை. ஏன் இங்கே நாங்கள் மறுத்தோம்? அவன் சொல்வது பொய் என்பதனாலா, அவன் சொல்வது பிழை என்பதனாலா? இல்லை. நீ இன்றைக்கு ஓதிட்டுவது எனக்கு மார்க்கம் சொல்றியா? ஓண்ட வயசு என்ன, ஏண்ட வயசு என்ன? இந்த பெருமைதான் காரணம். அன்பார்ந்தவர்களை, ஏன் பெருமை வந்தது? அடே, என் மகன் சொல்றானே, நான் இதை கேட்காட்டி மறுமையில் எல்லாம் விசாரிப்பானே அப்படின்னு மறுமை விசாரணையை கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா யார் சத்தியத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். சத்தியத்தை நபிமார்கள் சொல்கிற பொழுதோ, மூசா நபி சொல்கிற பொழுதோ அந்த சமுதாயம் ஏன் மறுத்தது தெரியுமா? உலகத்தோட எங்கட வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பானே என்று நினைச்சிருந்தா அதை ஏற்றுக்கொண்டு, அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி அவங்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடினாங்க. மறுமை விசாரணை நாளை நம்பாத இந்த பெருமை பிடித்தவர்கள் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவங்க பாதுகாப்பு தேடினாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த இஷா தொழுகையில் ஓதப்பட்ட 2 வசனம், வலக்கரத்திலே ஏடு கொடுக்கப்படுகின்ற நல்ல மனிதர்கள் சுவனவாசிகள், அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாங்க? இடக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிற நரக மனிதர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கேளுங்க. யாருடைய வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிறதோ அவர் மறுமை நாளில் எல்லாரும் அழைப்பார், வாங்க வாங்க இந்த ஏட்ட பாருங்க என்று சந்தோஷமா அழைப்பாரு. சொல்லுவார், இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா. என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் நினைச்சு கொண்டு உலகத்துல நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? எனக்கு மறுமையில் ஒரு விசாரணை ஒன்று இருக்குது, அந்த விசாரணையை நான் சந்திக்கணுமே அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தேன். அல்லாஹ் எனக்கு வலக்கரத்தில் ஏட தந்துட்டான்னு என்ன செய்வார்? ஏன் சகோதரர்களை வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டுச்சு? அந்த அளவுக்கு ஏன் நல்லவராக வாழ்ந்தார்? உலகத்தில் வாழும் பொழுதோ இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா,
நாளை மறுமை நாளையில என்னை அல்லாஹ் விசாரிப்பானே என்ற அந்த நிகழ்வை நம்பி வாழ்ந்தார். அதனால நல்லவராக வாழ்ந்தார். வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டது. கெட்ட மனிதன் இடக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிற மனிதன் என்ன சொல்லுவான்? வ அம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, இடது கரத்திலே ஏடு கொடுக்கப்படுகிற மனிதன் ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா, எனக்கு இந்த புத்தகம் இந்த ஏடு கொடுக்கப்படாமல் இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லிட்டு சொல்லுவான் வலம் அத்ரி மா ஹிசாபியா, மறுமையில என்ன விசாரணை, அந்த விசாரணை எப்படி நடக்கும் என்று நான் தெரியாம இருந்துட்டேனே என்று கை செய்தப்படுவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மறுமையில் எப்படி கை செய்தப்படுவான்? வலம் அத்ரிமா ஹிசாபியா, மறுமையில் நான் விசாரிக்கப்படுவேனே என்ற விஷயத்தை தெரியாம வாழ்ந்துட்டேனே. யா லைதஹா கானத்தில் காதியா, இந்த விசாரணை நிகழ்வு எப்பயோ முடிஞ்சு போயிருக்கலாமே என்று கை செய்தப்படுவான். பயனளிக்காது. நல்லவர்கள் உலகத்திலே என்றோ ஒரு நாள் அல்லாஹுவினால் விசாரிக்கப்படுவேன் வாழ்ந்தாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க, வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டுச்சு. கெட்டவர்கள் மறுமை விசாரணை என்னாண்டு தெரியாம வாழ்ந்தாங்க, தான் நினைச்ச மாதிரி வாழ்ந்தாங்க, செய்யறதுக்கெல்லாம் செஞ்சுட்டு சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்தாங்க. மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது கை செய்தப்பட்டாங்க. உலகத்துல நல்லது செய்யல, இடக்கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டது. அன்பாண்டவர்களே, உலகத்திலே நானும் நீங்களும் மறுமை விசாரணையை நம்பி வாழ்ந்தால் நல்ல வாழ்க்கை வாழலாம். கணவனுக்கு துரோகம் செய்கிற மனைவி உலகத்திலே துரோகம் செய்கிறார். ஏன்? உலகத்துல கணவனுக்கிட்ட பொருளாதாரம் இல்ல, ஏண்ட வாப்பாக்கு பங்களாய்க்கு, ஏண்ட வாப்பா கொடி கட்டி பறக்கிறார் பொருளாதாரத்துல, நான் என்னத்தை சொன்னாலும் என் கணவர் கேட்பாரு. அதனால கணவரை மிஞ்சி போற மனைவிமார் அதிகம் இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? என் வாப்பாட செல்வாக்கு, என் வாப்பாட பொருளாதாரம் என் கணவனை மட்டம் தட்டிவிடும். அன்பாண்டவர்களே, மறுமையில அல்லாஹ் கணவனுக்கு கட்டுப்பட்டியான ஒரு கேள்வி கேட்பானே அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. பொருளாதாரத்துக்கு நாங்கள் அடிமையாக மாட்டோம், மக்கள் செல்வாக்குக்கு அடிமையாக மாட்டோம். ஏன் அல்லாஹ் சொல்றான், அந்த பாவி சொல்லுவான், ஹலக அன்னி சுல்தானியா, உலகத்தில் இருந்த அதிகாரம் எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று கை செய்தப்படுவான். உலகத்துல பொருளாதாரம், மக்கள் செல்வாக்கு, குடும்ப பெருமை, இந்த அதிகாரம் எல்லாம் வச்சு அடுத்தவன் அடக்கி ஆள்றோம். மறுமை விசாரணையை மறந்தோம். மறுமையில போய் சொல்லுவோம், என் அதிகாரம் எல்லாம் இல்லாம போனிச்சு. உலகத்துல கணவனுக்கு கட்டுப்படாத மனைவி, அடை மறுமையில் அல்லாஹ் எனக்கு ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு சிந்திச்சு பாருங்க. நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வாழலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே மறுமை சிந்தனை என்பது, மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் என்பது என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ செய்யும். மூமின்களை அல்லாஹ் புகழுகிறான், கேளுங்கள். சூரத்துர் ரஅதுடைய 21வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, எந்த உறவுகளை எல்லாம் அல்லாஹ் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த உறவுகளை சேர்ந்து நடந்தவர்கள். வயக்ஷௌன ரப்பஹும், தன்னுடைய ரப்பை பயந்து நடந்தவர்கள். எதுக்கு பயந்தாங்க தெரியுமா? வயகாஃபூன சூஅல் ஹிசாப், மறுமை நாளையில் விசாரணை மோசமாகிவிடக் கூடாது என்று பயந்தாங்க. அதனால நல்லவங்களா வாழ்ந்தாங்க. மூமின்களோட பண்பு சகோதரர்களே, என்ன அல்லாஹ் சொல்றான்? முதலாவது யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், எந்த உறவுகளை எல்லாம் சேர்ந்து வாழ சொன்னாங்களோ அந்த உறவை சேர்ந்து வாழ்ந்தாங்க. எந்த உறவு சகோதரர்களே? இரத்த உறவு, சொந்த பந்தம். அதை அல்லாஹ் பிரிச்சு நடக்க வானம் என்றான், சேர்ந்து நடக்க சொன்னான். உலகத்தில் அதுல சரியா இருந்தாங்க. அடுத்தது என்ன செஞ்சாங்க? வயக்ஷௌன ரப்பஹும், தன்னுடைய ரப்ப பயந்து நடந்தாங்க. நல்ல மனிதர்கள். வயகாஃபூன சூஅல் ஹிசாப், மறுமை நாளையில விசாரணை மோசமாகி விடுமோன்னு பயந்தாங்க. அதனாலதான் நல்லவங்களா வாழ்ந்தாங்க. அடே நான் இப்படி செய்யறேனே, அல்லாஹ் கேள்வி கேட்டா என்ன நிலைமை, மாட்டிக்கொள்வேனேன்னு பயந்தாங்க. தன்னுடைய வாப்பாவை எதிர்க்கின்ற மகன் உலகத்திலே எதிர்க்கிறான். அல்லாஹ் சொன்னான், வாப்பாவுக்கு எதிர்ப்பா நடக்காதே. உலகத்துல உங்களால் என்ன செய்யலும் வாப்பா, நீங்க கிழவன் நாங்க பொடியன், அப்படித்தானே? அடே மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்டாயா, என்ன பதில் சொல்வேன்னு யோசிச்சு பாருங்க. வாப்பாவை கண்ணியப்படுத்துற புள்ளையா வாழ்வோம். உம்மா சொல்ற அறிவுரைய கேட்க ரெடி இல்ல புள்ளகள் நாங்க, உம்மாவை மதிக்க ரெடி இல்ல. அன்பார்ந்தவர்களே, ஏன்? நீங்க வயசுக்கு பெய்தாச்சு, உங்களோட பேச்செல்லாம் எங்களுக்கு தொல்லை, அப்படித்தானே? அடே மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, உம்மாவை மதிச்சியா, உம்மாவை கண்ணியப்படுத்தினியா? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மறுமையில் அல்லாஹ் கேட்பானே என்ற அந்த அச்சம்
உலகத்திலே தாயை மதிக்க செய்யும். நானாவோடு சண்டை பிடிக்கிற முஸ்லிம்கள், தம்பியோடு சண்டை பிடிக்கிற முஸ்லிம்கள், தாத்தாவையும் தங்கச்சியையும் எதிர்க்கின்ற முஸ்லிம்கள், அல்லாஹ் சேர்ந்துறவு நடக்க சொன்ன இரத்த உறவு பிரிஞ்சிட்டு போற மடை மறுமையில் அல்லாஹ் எழுப்பி கேட்பானே, ஏண்டா தாத்தாவோட பேசல, ஏண்டா தங்கச்சோட பேசல, ஏண்டா நானாவை மதிக்கல, ஏண்டா தம்பிய கணக்கெடுக்கல, சாச்சா பெரியப்பா, மாமா மாமி, சாட்சி பெரியம்மா, இரத்த உறவு, பகைத்தோம் எதிர்த்தோம். அடே அல்லாஹ் கேட்பானே, அந்த பயம் இருந்தா உலகத்துல நல்லவர்களா வாழும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். உண்மையான முஃமின்கள் இரத்த உறவுகளை சேர்ந்து நடந்தாங்க, தண்ட ரப்ப பயந்து நடந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன? வயகாஃபூன சூஅல் ஹிசாப், மறுமை நாளையில அல்லாஹ்ட விசாரணை மோசமாகிடுமோன்னு பயந்தாங்க. அதனால நல்லவங்களா வாழ்ந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு கட்டமும் நாங்கள் தப்பு செய்கிற பொழுது, தவறு செய்கிற பொழுது, அநியாயம் செய்கிற பொழுது, பிழை செய்கிற பொழுது ஒரு கேள்வியை கேளுங்க. அல்லாஹ் எனக்கிட்ட மறுமையில கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் கேளுங்க. அந்த விசாரணையை உலகத்திலே நாங்கள் நடத்தி கொள்வது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அன்பியாவுடைய 1வது வசனம், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்களை விசாரிக்கிற அந்த நிகழ்வு நெருங்கிவிட்டது. மனிதர்களை விசாரிக்கிற அந்த நிகழ்வு நெருங்கிவிட்டது. இந்த 1400 வருஷம் இந்த வசனம் இறங்கி 1440 வருஷத்தை தாண்டிட்டோம் இந்த வசனம் இறங்கி. ஆனா மறுமை நெருக்கமா தான் இருக்குது. எப்ப வரும் சொல்ல இயலாது. அல்லாஹ் சொல்றான் இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்கள் அவர்களை விசாரிக்கிற அந்த நிகழ்வு நெருங்கிவிட்டது. வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், அவங்க எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? பராமுகமா இருக்கிறாங்க. அடே மறுமையில் ஒரு விசாரணை இருக்குது, அல்லாஹ் கேள்வி கேட்பானே, அந்த உணர்வு இல்லாம இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நானும் நீங்களும் நல்லவர்களா வாழணுமா? மாத்துங்க, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்க. அல்லாஹ் கேட்பானே, மறுமையில விசாரிப்பானே, இப்படி வாழ்ந்தா நல்லவர்களா வாழலாம், இல்ல என்று சொன்னா எங்கட வாழ்க்கை வீணாகி போய்விடும் என்கிற செய்தியை மறந்துவிடக் கூடாது. சூரத்துல் ஹுஜூருடைய 92 93வது வசனங்கள் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், ஃபவரப்பிக், உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக. அல்லாஹ் அல் குர்ஆன்ல தன் மீது சத்தியம் செய்த 7 இடங்கள் இருக்கின்றன. அந்த 7 இடங்கள்ல ஒன்றுதான் ஃபவரப்பிக், உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அவன் மீதே சத்தியம் செய்கிறான். குர்ஆன்ல நீங்க அல்லாஹ் செய்யற சத்தியம் எல்லாம் பார்க்கலாம், படைப்பினத்துல தான் சத்தியம் செய்யும். வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், அல்லாஹ் படைப்புகள்ல தான் பெரும்பாலும் சத்தியம் செய்வான். அல்லாஹ் அவன் மீதே சத்தியம் செய்த 7 இடங்கள்ல ஒரு இடம் தான் இது. என்ன? ஃபவரப்பிக், உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக, லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன், அவர்கள் அனைவரிடத்திலும் நாங்கள் கேள்வி கேட்போம். அவர்கள் அனைவரிடத்திலும் நாங்கள் கேள்வி கேட்போம். எதை பத்தி தெரியுமா? அம்மா கானு யஅமலூன், உலகத்தில் அவங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்கன்றத பத்தி கேள்வி கேட்போம். தப்பேலுமா? தப்பேலுமா? அல்லாஹ் கேள்வி கேட்டா எங்களால என்ன பதில் சொல்ல போறோம்? உலகத்தில் நானும் நீங்களும் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அது ஒவ்வொன்றை பற்றியும் படைத்தவன் ரப்பு மறுமை நாளையில கேள்வி கேட்பான் என்பதை மறந்துவிடக் கூடாது. சூரத்துல் அராஃப் 6வது வசனம், ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம், யாருக்கெல்லாம் தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களும் விசாரிக்கப்படுவார்கள். வலனஸ்அலன்னல் முர்சலீன், நபிமார்களும் விசாரிக்கப்படுவார்கள். கேள்வி கணக்கு நபிமாருக்கும் இருக்குது, நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமூகத்துக்கும் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமை நாளையில அல்லாஹ் நூஹ் நபியை எழுப்பி கொண்டு வருவான். நூஹ் நபியை கொண்டு வருவான். யுஜாஉ பினூஹின் யௌமல் கியாமா, கியாமத் நாளையில அல்லாஹ் நூஹ் நபியை கொண்டு வந்து ஃபயுகாலு லஹு, அவர்கிட்ட கேட்கப்படும், ஹல் பல்லகத, உங்களுக்கு தந்த அந்த நுபுவத்தை நீங்கள் எத்தி வைத்தீர்களா என்று கேட்கிற பொழுது, நஅம் யா ரப், என்னுடைய ரப்பே நான் எத்தி வைத்தேன் என்று அவர் சொல்லுவார். ஃபதுஸ்அலு உம்மத்துஹு, அவர்களுடைய சமுதாய மக்களை அல்லாஹ் கொண்டு வந்து கேட்பான், ஹல் பல்லகக்கும், இந்த நூஹ் அவருக்கு கொடுக்கப்பட்ட நுபுவத்தை சரியா எத்தி வச்சாரா என்று கேட்கிற நேரம், ஃபயகூலூன் மா ஜாஅனா மின் நஸீர், எங்களுக்கு நூஹ்ங்கத்தர் வரவே இல்லை என்றுவாங்க. நபிமார்களையும் அல்லாஹ் விசாரிப்பான், நபிமார்களுடைய உம்மத்தவர்களையும் விசாரிப்பான். உடனே அல்லாஹ் நூஹ் நபியை பார்த்து, மன் ஷுஹூதுக், உங்களுக்கு சாட்சி சொல்றவங்க யார் என்று கேட்பான். அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, ஃபயகூலு முஹம்மதுன் வ உம்மத்துஹுண்டாங்க,
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நூஹ் நபி சொல்லுவாங்க, ரப்பே இந்த சமுதாயத்துக்கு நான் சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொன்னேன் என்பதற்கு சாட்சி முஹம்மது நபியும் முஹம்மது நபியுடைய உம்மத்தவர்களும் என்று சொல்லுவார்களாம். அல்லாஹு அக்பர். மறுமை நாளையில முஹம்மது நபியுடைய உம்மத்து எங்களுக்கு அப்படி ஒரு கண்ணியம் இருக்கிறது, அப்படி ஒரு கண்ணியம் இருக்கிறது. உடனே முஹம்மது நபியையும் முஹம்மது நபியுடைய சமுதாயமாகிய எங்களையும் அல்லாஹ் கொண்டு வருவான். கொண்டு வந்து கேட்பான், நூஹ் நபி அவங்களோட சமுதாயத்துக்கு தஅவாவை சரியா செஞ்சாரான்னு கேட்டா எல்லாம் நாங்க சொல்லுவோம், அவர் அவருடைய பணியை சரியாக செய்தார். எப்படி சொல்லுவோம் சகோதரர்களே? குர்ஆன் அவரோட வரலாறு எங்களுக்கு சொல்லி தந்து படிச்சிருக்கிறோமா இல்லையா? அந்த வரலாறை படிச்சிருக்கிறோமா இல்லையா? நூஹ் நபி வந்தார், மக்களுக்கு இரவு பகலாக சொன்னார், கேட்கவில்லை, கப்பல் கட்டினார், அந்த சமூகம் அழிக்கப்பட்டது. வரலாறு அல்லாஹ் அப்படியே சொல்லி தந்திருக்கிறானே, அது அப்படியே அங்க ஒப்புவிப்போம். ரசூலுல்லாஹ் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாங்க. சூரத்துல் பக்கரால 143வது வசனம், வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதன், அவ்வாறுதான் உங்களை நாங்கள் நடுநிலை சமுதாயமாக, நீளமான சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், மறுமை நாளையில நபிமார்களுக்கு எதிராக பொய் சொல்லுகிற மனிதர்களுக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்ல வர வேண்டும். அல்லாஹ் முஹம்மது நபி உம்மத்துக்கு இந்த சாட்சி சொல்றதுல ஒரு கண்ணியம் வச்சிருக்கிறான். அது உங்களுக்கு சாட்சியம் என்ற பாடத்தில் உங்களுக்கு பார்க்கலாம். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நபிமார்களும் விசாரிக்கப்படுவார்கள், அவர்களுடைய உம்மத்தவர்களும் விசாரிக்கப்படுவார்கள் என்கிற அந்த பாடத்தை மறுமை விசாரணை என்ற பாடத்திலே நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனிலே பல இடங்களை கட்டாயம் வாசிங்க. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் விசாரிப்பான். அல்லாஹ் சொல்றான், கேளுங்க. எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியுடைய அதிகாரம் அல்லாஹ்வுக்குள்ளது. வ இன் துபது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துக்ஃபூஹு, நீங்க உள்ளத்துல உள்ளதை வெளிப்படுத்தினாலும் சரி, அதை மறைத்து வைத்திருந்தாலும் சரி, யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அல்லாஹ் அதை விசாரிப்பான். அல்லாஹ் ஆனா குற்றம் பிடிக்க மாட்டான். உள்ளத்துல இருக்கிறது அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறது இல்ல என்று ரசூல் இந்த வசனம் மாத்தப்பட்டுச்சு. அல்லாஹ் உள்ளத்துல உள்ளத குற்றம் பிடிக்கிறது இல்ல, ஆனால் விசாரணை இருக்கிறது. ஃபயக்ஃபிரு லிமன் யஷா, அல்லாஹ் நாடினால்களை மன்னிப்பான், நாடினவர்களை தண்டிப்பான். அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தில் வருகிற ஊசலாட்டங்களையும் அல்லாஹ் விசாரிப்பான் என்றால் எங்களோட உடல் உறுப்புகளால் வரக்கூடிய செயற்பாடுகளை பத்தி விசாரிக்க மாட்டானா? நிச்சயமாக விசாரணை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஜும்ஆ தொழுகையில இரண்டாவது ரக்காத்துல பெரும்பாலும் இந்த வசனத்தை கேட்பீங்க, மறக்காதீங்க. இன்ன இலைனா இயாபஹும், அவர்கள் திரும்பி வருவது எங்கள் பக்கம்தான். சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், அவர்களை விசாரிப்பதும் எங்கள் பொறுப்புதான். படைத்தவன் ரப்பு ஒரு நாளும் வாக்கு மீற மாட்டான், ஒவ்வொரு மனிதனையும் விசாரிப்பான் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் அந்த விசாரணைக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். சகோதரர்களே, இந்த உலகத்துல நாங்க என்ன செஞ்சாலும் மனுஷனை திருப்திப்படுத்தலாம். சகோதரர்களே, மனிதனுடைய திருப்தி எங்களுக்கு முக்கியம் அல்ல, மனிதனுடைய உள்ளத்தை வெல்வது எங்களுக்கு முக்கியம் அல்ல. மனிதனுக்கிட்ட காரண காரியங்களை சொல்லி திருப்திப்படுத்தலாம். சகோதரர்களே, மனிதனுடைய திருப்தி எங்களுக்கு முக்கியம் அல்ல. படைத்தவன் ரப்பு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவேன்? அதை மட்டும் யோசிச்சு நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நிச்சயமாக நல்லவர்களாக வாழ முடியும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மறுமை நாளையில அல்லாஹ் விசாரிக்கிற இந்த விசாரணை ரெண்டு வகையா நடக்கும். சகோதரர்களே, முஃமின்களுக்கு ஒரு விசாரணை இருக்கிறது. ஏன் முஃமின்கள் சொல்லுவாங்களே, வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்ட மனிதர்கள், இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, நான் ஒரு விசாரணை ஒன்று எனக்கு நடக்கும் நான் நினைச்சு கொண்டிருந்தேன், ஆனா விசாரணை நடக்கல. அப்ப முஃமின்களுக்கு என்ன வேற விதமான ஒரு விசாரணை ஒன்று இருக்கின்றது விளங்குது. காஃபிர் நரகவாதி என்ன சொல்லுவார்? நான் விசாரணையை மறந்து வாழ்ந்துட்டேன் என்றுவார். அவருக்கு வேற ஜாதி விசாரணை ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரில 103வது இலக்க ஹதீஸை வாசியுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹுஸிப உஸிப, மறுமை நாளையில் யார் விசாரிக்கப்படுவாரோ அவர் தண்டிக்கப்படுவார் என்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மஜ்லிஸ்ல இருந்தாங்க. அவங்க எழும்பி கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவலைஸல்லாஹு யகூல்,
அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றானே ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிற மனிதர்கள். இதஸ்ஸமாஉன் ஷக்கத் என்ற சூறால அல்லாஹ் சொல்றானே ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிற மனிதர்கள் ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அவர்கள் இலகுவான முறையில் விசாரிக்கப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? விசாரிக்கப்படுவான் தண்டிக்கப்படுவான்டாங்க. ஆயிஷா எழும்பி கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் விசாரிக்கப்பட்டவன் தண்டிக்கப்படுவான் என்று, நீங்க சொல்றீங்க விசாரிக்கப்பட்டவன் தண்டிக்கப்படுவான் என்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே முஃமின்கள் வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிற மனிதர்களுக்கு இலகுவான விசாரணை ஒன்று இருக்குது என்று. ரெண்டுக்கும் எப்படி விளங்குறன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆயிஷாவே இன்னமா தாலிகில் ஆரதுன்னு சொன்னாங்க. முஃமின்களுக்குள்ள இலகுவான விசாரணை என்ன தெரியுமா? எடுத்து காட்டுவது. உலகத்தில் செஞ்சதை எல்லாம் எடுத்து காட்டுவது. அதை நான் உங்களுக்கு பின்னால் எப்படி அல்லாஹ் எடுத்து காட்டுவோன்றது ஆதாரத்தோட சொல்றேன். அல்லாஹ் செஞ்சதெல்லாம் எடுத்து காட்டுவோம். அதை உங்களுக்கு பின்னால் ஆதாரத்தோட சொல்லி காட்டுறேன். அதற்கு மாறாக வலாக்கின் மன்னூகிஸல் ஹிசாப உذிப, யார் துருவி துருவி விசாரிக்கப்படுவாரோ அவர் தண்டிக்கப்படுவார். சில அறிவிப்புகளில் யஹ்லிகு, அவர் அழிந்து போவார்ன்றாங்க. ஏண்டா நீ தொழல்ல, ஏண்டா நீ ஜகாத்து கொடுக்கல, ஏண்டா நீ விபச்சாரம் செஞ்சாயிண்டு துருவி துருவி அல்லாஹ் விசாரித்தால் அவன் மறுமையிலே தப்ப முடியாது. செஞ்சதெல்லாம் அல்ல எடுத்து காட்டுறான். நீ தொழல்ல இல்லையா, நீ நோம்பு பிடிக்கலனா, நீ விபச்சாரம் செஞ்சாய் தானே அப்படின்னு எங்கடதெல்லாம் எடுத்து காட்டினால் அது பின்னால ஹதீஸ் இருக்கு, நான் சொல்லி காட்டுறேன். அது துருவி துருவி விசாரிக்கப்படலன்னா தப்பி, துருவி துருவி விசாரிக்கப்பட்டவன் அழிந்து போவான், தண்டிக்கப்படுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புகாரியில 103வது இலக்க ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், மன் ஸல்லா ஸலாத்த ஸுப்ஹி ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், யார் சுபஹ் தொழுகையை தொழுது விடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீழால் வந்து விடுகிறார், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார். ஃபலா யத்லுபன்னகுமுல்லாஹு மின் ஸிம்மத்திஹி பிஷைஇன், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஒன்றை பற்றி மறுமையிலே அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்காமல் இருக்கட்டும். அப்படி உங்களை விசாரித்து ஃபயுத்ரிகஹு, அல்லாஹ்வுடைய பொறுப்புல உள்ள ஒன்றுக்கு நீங்க ஏதாவது தீங்கு செஞ்சிருந்தா ஃபயகுப்பஹு ஃபீ நாரி ஜஹன்னம், முகம் குப்பர நரகத்தில் போடுவான்ன்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சுபஹ் தொழுகிற மனிதன் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீழால் வருகிறான். அவன் விஷயத்துல நாங்க ஏதாவது ஒரு அநியாயம் பண்ணி, அவனை ஏமாத்தி, அவனுக்கு துரோகம் பண்ணி, அவனை மானபங்கப்படுத்தி, அவனை கஷ்டப்படுத்தி ஏதாவது ஒரு அநியாயம் செஞ்சுட்டு மறுமையில போய் ஏண்டா சுபஹ் தொழுதவனுக்கு நீ ஏசினாய், ஏண்டா சுபஹ் தொழுதவனுக்கு நீ அநியாயம் செஞ்சாய், ஏண்டா சுபஹ் தொழுதவனை ஏமாத்தினாய் என்று படைத்தவன் ரப்பு கேள்வி கேட்டு, யா அல்லாஹ் நான் அநியாயம் செஞ்சேன் தான், சுபஹ் தொழுதவனோட சண்டை பிடிச்சேன் தான், சுபஹ் தொழுதவனை ஏமாத்தினேன் தான் என்று குற்றத்தை ஒப்புக்கொள்கிற நிலை வந்தால் முகம் குப்பர நரகத்தில் வீசப்படும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நிதானமாக சிந்தித்து பாருங்கள், சுபஹ் தொழுகின்ற முஸ்லிம்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம், சுபஹ் தொழுகிற முஸ்லிம்களோடு எப்படி நடந்து கொள்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, சுபஹ் தொழுகை ஒரு மனிதனை உண்மையான முஃமின் என்று அடையாளப்படுத்தும், இறைநேச செல்வன் என்ற பட்டியலில் கொண்டு போய் சேர்க்கும். அவன் விஷயத்தில் எதுவுமே செஞ்சிடாதீங்க. சுபஹ் தொழுதவனுக்கு ஏசிடாதீங்க, சுபஹ் தொழுதவனை மானபங்கப்படுத்திடாதீங்க, சுபஹ் தொழுதவனை பத்தி ஊர்வலாய் மற்றவங்களை கலைச்சாலும் அது வேற, இதுல கொஞ்சம் டேஞ்சர். சுபஹ் தொழுதவனை ஏமாத்திடாதீங்க, சுபஹ் தொழுதவனுக்கு பொல்லு போட்டுடாதீங்க. அவன் விஷயத்தில் அல்லாஹ் விசேடமா கேள்வி கேட்பான். மாட்டினா மண்ணு, முகம் குப்பற நரகத்தில் வீழ்த்தப்படுவான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே இதுவெல்லாம் கடுமையாக நடக்கிற விசாரணைகள். இந்த விசாரணையை பயந்து வாழ்ந்தால் சுபஹ் தொழுதவனோடு ஒரு முரண்பாடு வருதா, ஏச வேண்டி வருதா, பேச வேண்டி வருதா, ஒரு தடவை கேளுங்க. அடே சுபஹ் தொழுத மனிதன், என்னோட சுபஹ் தொழுகிறவன், உலகத்துல நான் அநியாயம் செஞ்சுட்டு மறுமையில போய் அல்லாஹ் கேள்வி கேட்டு மாட்டிக்கொண்டா நான் நரகத்துல போய் விழுவேனே என்ற அந்த விசாரணையையும் விசாரணைக்கு பின்னால் கிடைக்கிற தண்டனையையும் பயந்தால் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வதற்கு நானும் நீங்களும் அது வழிவகுக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே. இப்பொழுது பாருங்கள், விசாரணை எதற்கெல்லாம் நடக்கும் என்று பாருங்கள். சுருக்கமாக சொல்வதானால், உலகத்திலே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்னென்ன நிஅமத்துக்களை எல்லாம் செய்திருக்கிறானோ அந்த எல்லா நிஅமத்துக்களுக்கும்
தனித்தனி கேள்வி இருக்குது, தனித்தனி கேள்வி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மக்கள் வெளியே வராத நேரம், ஒன்றோ நண்பகல் நேரம் அல்லது நடு இரவு நேரம், ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க. எதிர் திசையில அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபூபக்கரே உமரே என்ன இந்த நேரத்துல வெளியே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சொன்னாங்க, அல் ஜூஉ யா ரசூலல்லாஹ், தின்றத்து கொண்டும் இல்ல, பசி தாங்கேலா, உங்கள்கிட்ட வந்தா என்னமாலும் கிடைக்கும்னு வந்தோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்கள் இருவரையும் வீட்டிலிருந்து எந்த பசி வெளியாக்கியதோ அதே பசி தான் என்னையும் வீட்டில இருந்து வெளியாக்கிச்சு, வாங்க போவோம்னு ஒரு அன்சாரி நபி தோழர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. மறக்காம உள்ளத்துல வச்சுக்கோங்க, எதற்கெல்லாம் விசாரணை நடக்கும் உண்டு. போனா ரசூலுல்லாஹ் ஏற்கனவே பேசி இருக்கிறாங்க போல இருக்குது. அங்க போனா அவர் வீட்டுல இல்ல. மனைவி கிட்ட கேட்டாங்க, எங்க அவரு? அவர் மதுரமான தண்ணீர் எடுக்க போயிருக்கிறார். ரசூலுல்லாஹ் வரவேற்கத்தான் போயிருக்கிறார் போல இருக்குது, சொல்லிட்டு போயிருப்பார் போல இருக்குது. அதனால மனைவி சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே வந்து வீட்டுக்கு இருங்கண்டாங்க. ரசூலுல்லாஹ் போய் வீட்டுக்கு இருந்தாங்க. அவர் மதுரமான தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிறார். நபிகளாரையும் இரண்டு தோழர்களையும் கண்ட அவர் சொல்கிறார், சிறந்த விருந்தாளியை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லிட்டு போய் ஈச்சம்பழ கொலையொண்ட வெட்டி கொண்டு வந்து வைக்கிறார். அதுல பலதரப்பட்ட ஈத்தப்பழங்கள் இருக்குது. உடனே கத்திய கை கெடுக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இய்யாக வல் ஹலூம், பாலூட்டுகிற மிருகத்தை அறுப்பதை எச்சரிக்கை செய்கிறேன்டாங்க. அப்ப ஒரு ஆடை அறுத்து கொண்டு வந்து அதையும் நல்லா வறுத்து பொரிச்சு வச்சு ஆட்டரச்சையும் சாப்பிட்டாங்க, ஈச்சப்பழத்தையும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு வயிறாறிய பிறகு ரசூலுல்லாஹ் இரண்டு பேரையும் பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எந்த இறைவனிடத்தில் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக, லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈமி யௌமல் கியாமா, இந்த அருட்கொடை பற்றியும் மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அஹ்ரஜகும் மின் புயூதிகுமுல் ஜூ, பசி உங்களை வீட்டிலிருந்து வெளியேற்றியது. சும்மலம் தர்ஜிஉ ஹத்தா அஸாபகும் ஹாதன் நஈம், இந்த அருட்கொடை கிடைக்காம நீங்க வீட்டுக்கு திரும்பல. எப்படிப்பட்ட நிலைமை? தின்றத்து கொண்டுமே இல்லாம வீட்டிலிருந்து வந்தாங்க. வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு கிடைச்சது, அல்லாஹ்வுடைய பெரிய அருள். இதுக்கும் மறுமையில விசாரணை இருக்கிறதுன்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, சொன்னாங்க, அஹ்மதுல வரக்கூடிய அறிவிப்புல, அல்லாஹுவின் தூதரே இதுக்கும் கேள்வி கணக்கு இருக்குதான்னு கேட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு, குடிச்ச பானத்துக்கு படைத்தவன் ரப்புக்கு புகழ்ந்து கட்டுப்பட்டு நடந்தா இலகுவான விசாரணையில மாட்டிக்கொள்வோம். இல்ல, நல்லா திண்டு வளர்ந்து இஸ்லாத்துக்கு எதிரா படைச்சவன் ரப்புக்கு மாற்றமா மார்க்கத்தை குடி தோண்டி புதைச்சி நடந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். கடுமையான விசாரணைக்கு மாட்டிக்கொண்டால் மறுமையிலே தப்ப முடியாது என்ற எச்சரிக்கை செய்தியை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதாவுத் திர்மிதி போன்ற ஹதீஸ் கிதாப்ல வருது, லா தஸூலு கதமா அப்தி யௌமல் கியாமா, கியாமத் நாளையிலே ஒரு அடியானுடைய இரண்டு கால்களும் இடத்தை விட்டு நகராது. ஒரு எட்டு எடுத்து வைக்கலாம், நின்ற இடத்துல நிக்கணும். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி, அவருடைய வயதெல்லை, அவருடைய வாழ்க்கை, நீ உன் வயசை எப்படி கழிச்சாய், உன் வாழ்க்கையை எப்படி கழிச்சாய் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான். அதற்கு பதில் சொல்லாமல் ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, இதை வச்சு நீ என்ன செஞ்சாய்? குர்ஆன் கிடைச்சிச்சா, ஓதினியா இல்லையான்னு அல்லாஹ் கேட்பான். குர்ஆனை நேசிச்சியா இல்லையான்னு அல்லாஹ் கேட்பான். குர்ஆனுக்கு துரோகம் இழைத்தால் அல்லாஹ் கேட்பான். குர்ஆனை புறக்கணித்தால் அல்லாஹ் கேட்பான். அடே, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறது பெரிய பாக்கியம், குர்ஆனை மனப்பாடம் செய்யறது பெரிய பாக்கியம், குர்ஆனை மார்க்கம் என்று விளங்குறது பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் கொடுக்கப்பட்ட நானும் நீங்களும் குர்ஆனை புறக்கணித்து விட்டு போனால் படைத்தவன் ரப்பு கேட்பான், நீ உனக்கு குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்பட்டுச்சே, நீ என்ன செஞ்சாய் என்று கேட்டால் அதற்கு பதில் அளிக்கலண்டா ஒரு எட்டும் எடுத்து வைக்கலா. குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு கிடைக்குது. ஒரு ஹதீஸ படிக்கிறோம், ஒரு நபிமொழியை படிக்கிறோம், ரசூலுல்லாஹ் ஒரு சுன்னாவை படிக்கிறோம். நீ என்ன செஞ்சாய் என்று அல்லாஹ் கேட்பான். பதில் சொல்லாமல் ஒரு எட்டு எடுத்து வைக்கலாது. வ அன் மாலிஹி, அவன் பொருளாதாரத்தை பத்தி கேட்கப்படும்.
ரெண்டு கேள்வி கேட்கப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. மின் ஐன தஸபஹு, நீ அதை எப்படி சம்பாதித்தாய்? வஃபீமா அன்ஃபகஹு, எதிலே செலவழித்தாய்? ரெண்டு கேள்வி கேட்கப்படும். இன்னைக்கு பொருளாதாரத்தை கையில வச்சுக்கொண்டு நாங்க என்ன சொல்றோம்? மை கார் மை பெட்ரோல், அப்படித்தானே? ஏண்ட பொருளாதாரம் நான் நினைச்ச மாதிரி செலவழிப்பேன். கேள்வி கேட்க நீ யாரு? ஏண்ட கடை ஏண்ட பிசினஸ் தளம் நான் நினைச்ச மாதிரி பொருளாதாரம் தேடுவேன். நீ யார் எனக்கிட்ட கேட்கிறதுக்கு? இதுதானே காரணம். அன்பார்ந்தவர்களே, சம்பாதிக்கிற பொழுது விளங்கிக் கொள்ளுங்கள், எங்களுடைய லாட்சிக்குள்ளே, எங்களுடைய சேப்புக்குள்ளே, எங்களுடைய பேசுக்குள்ளே ஒரு சதம் வந்தால் அது எப்படி வந்துச்சு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கேட்டு தடமாறுறதுக்கு முன்னால உலகத்துல பதில் வச்சுக்கங்க. ஹலாலா வந்துச்சா ஹராமா வந்துச்சா? செலவழிக்கிறோம் செலவழிக்கிறோம், எப்படி செலவழிக்கிறோம்? அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பாருங்கள். மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல போறோம்? சில மாப்பிளமார் இருக்கிறாங்க, மனைவி கேட்கிற கேள்விக்கு பயம். உம்மக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பொஞ்சாதி சண்டை பிடிப்பாண்டு கொடுக்காம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நான தம்பிக்கு கொடுத்தா சண்டை பிடிப்பாண்டு கொடுக்காதவங்க இருக்கிறாங்க. நஅூது பில்லாஹ். அட படைத்தவன் ரப்பு கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? இதை மட்டும் நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்போம். ஹலாலான வழியில சம்பாதிக்கலாம், ஹராமான வழியில செலவழிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று இன்னொரு கேள்வி, வ அன் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லா, இந்த உடம்பு இருக்குது, உடல் கட்டமைப்பு, இதை நீ எப்படி செலவழிச்சாய்? எதுக்கு நீ பயன்படுத்தினாய்? கேட்கப்படும் சகோதரர்களே. உடம்பால செய்யற ஒவ்வொன்றை பத்தியும் கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் கேள்வி கேட்டா நான் பாக்ஸிங் குத்தியே காலத்தை கழிச்சேன் சொல்ல போறோமா? ரோட் நடுவர் ரேசோடி காலத்தை கழிச்சேன் சொல்ல போறோமா? அன்பார்ந்தவர்களே, என் உடம்ப அழகுபடுத்துறதுலே காலம் போச்சு சொல்ல போறோமா? ஒரு கூட்டம் எப்ப பார்த்தாலும் ஃபுட்சல்ல விளையாடுது. மகரிபிட பாங்கு விளங்குறல்ல, அசர் இசாட பாங்கு விளங்குறல்ல, ஜமாத்து தொழுகையிட பொறுமதி விளங்குறல்ல. கேட்டா உடம்ப கொஞ்சம் ஸ்டடியா வச்சுக்கொள்ளணுமே. அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் கேட்பான். அங்க மாட்டிக்கொண்டா முடிஞ்சி. ஒரு கூட்டம் சுபகோட ஓடுது ரோட் நடுவ. ஹாஜியார் முகம்மது ஈசா பேரு, நல்ல பேரு, ஓடுறார். என்னவா பள்ளியில சுபகுக்கு காணல, ரோட்ல ஓடுறீங்க? கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சுகரிக்கு கொஞ்சம் பெசரிக்கு அதுக்கு ஓடுறேன். அடே, சுபகு தொழுதியானி, மகரிபு தொழுதியானி, ஆனா உடம்பு என்ன செய்யணும்? பொட்டிய வச்சு கொள்ளணும். அல்லாஹ் கேட்பான். அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தை குளிதோண்டி புதைத்து விட்டு இஸ்லாத்துக்கு மாற்றமாக உடம்பை எப்படி வச்சு கொண்டாலும் வேலை. இன்றைக்கு பெண்களை பார்க்கிறோம், இன்றைக்கு அவங்களுக்கு நிறைய செலூன்கள் வந்திருக்குது. போய் என்னென்னமோ செய்யறாங்க. பல்ல இடைவெளி ஏற்படுத்தி அழகேற்படுத்துறாங்க, கண் புருவங்களை வலிச்சு அழகேற்படுத்துறாங்க, கண் புருவத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, கண்ணு மயிருக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. நஅூது பில்லாஹ். கருப்பாய்க்கிற பொம்பளை வெள்ளை வெள்ளையா வாரா, என்னன்னு பார்த்தா என்ன செஞ்சிருக்கிறாவாம்? என்னமோ மேக்கப் பண்ணி இருக்கிறாவாம். முகம் மட்டும் வெள்ளையா இருக்கு, உடம்பு முழுக்க கருப்பாய்க்கு. என்னவாப்பா செஞ்சீங்கன்னு கேட்டா, ஓண்ட உடம்புக்கு நீ என்ன செஞ்சாய்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய படைக்கோலத்தை மாற்றக்கூடியவர்கள். இன்னைக்கு நிறைய நடக்குது. செலூன்கள் என்று சொல்லிக்கொண்டு பெண்களுக்கு தனியை திறந்து வச்சு நிறைய நடக்குது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒன்று கேளுங்க. மறுமை நாளையில அல்லாஹ் என் உடம்ப பத்தி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இந்த கேள்வியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. படைச்சவன் ரப்பு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? உலகத்துல பதில அல்லாஹ்வுக்கு சொல்ல ரெடியாக்குங்க. கணவன் மனைவிக்கல்ல, பெற்றோருக்கல்ல, பிள்ளை குட்டிகளுக்கல்ல, மனிதர்களுக்கல்ல. படைத்தவன் ரப்பு மறுமையில கேட்டா என்ன சொல்லுவேன்? பதில ரெடியாக்கினா இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பத்தி விசாரிக்கப்படும். எல்லா பொறுப்பாளிகள் சகோதரர்களே. இந்த மைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறா, இன்றைக்கு இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறா, நான் இதுக்கு பொறுப்பாளி. இதை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒப்புவிப்பது எனக்குரிய கடமை. இதிலே நான் துரோகம் அழைத்தால், சொல்ல வேண்டியதை சொல்லாமல் மறைத்தால், அல்லது சொல்லக்கூடாததை சொன்னால், நிச்சயமா மறுமையில் இந்த பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்ததற்கு அல்லாஹ் கேட்பான். இந்த பள்ளியை ஒரு சமூகம் சுமந்திருக்கிறதா, நிர்வாகம் செய்கிறதா, அதற்குரிய கடமையை அல்லாஹ் விசாரிப்பான். இமாமத்து பொறுப்பு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, முஅத்தின் பொறுப்பு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் மதரசா ஒருவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மறுமையில சும்மா விடுவானா? விடமாட்டான். பாடசாலை பொறுப்பு அதிபராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம்,
எந்த பொறுப்பாக இருக்கட்டும், நீங்க ஒரு கம்பெனியில ஒரு ஃபேக்டரியில பொஸ்ஸா இருக்கிறீங்க, மேனேஜரா இருக்கிறீங்க, தொழிலாளியா இருக்கிறீங்க, எந்த இடத்துல வேண்டுமானாலும் இருங்கள், ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனின் வீட்டை பற்றி விசாரிக்கப்படுவாள். அவளுக்கிட்ட முண்டசூரிய பத்தி கேள்வி இல்ல, அவளுக்கிட்ட ஸ்கூல பத்தி கேள்வி இல்ல, அவளுக்கு பேங்க பத்தி கேள்வி இல்ல, அவளுக்கு ஆபீஸ பத்தி கேள்வி இல்ல, அவளுக்கு கம்பெனி ஃபேக்டரிய பத்தி கேள்வி இல்ல. அவளுக்கிட்ட கேள்வி என்ன? வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளி. கணவன் வீட்டை பாதுகாக்கணும், புள்ளைய வளர்க்கணும், புள்ளைக்கு அறிவை கொடுக்கணும். இதுல துஷ்பிரயோகம் செஞ்சா மறுமையில விசாரிக்கப்படுவாள். இன்னைக்கு எங்கட பொம்புலகள் நிறைய பேர் ஊட்ட மூடியாச்சு, புள்ளைய கொண்டு போயிட்டு புள்ள பராமரிப்பு மையத்துல விட்டாச்சு. இவ போய் ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை, என்னவாம் ஆபீசருக்கு பதில் சொல்லணுமாம், இருக்குதா இல்லையா? பாடசாலையில படிச்சு கொடுக்கிறா, பிரின்சிபலுக்கு பதில் சொல்லணுமாம். மாப்பிள்ளைக்கு டீ ஊத்தி கொடுக்க நேரம் இல்ல, சோடாக்கி கொடுக்க நேரம் இல்ல, புள்ள குட்டிட உடுப்ப கழுக நேரம் இல்ல. அடே தாய்மார்களே, உங்களுக்குரிய கேள்வி உங்களுடைய வீட்டை பற்றி. நீங்க மொண்டசூரி நடத்தல நல்லா கேட்க மாட்டான், ஸ்கூல் நடத்தல நல்லா கேட்க மாட்டான், ஏபிசிடி படிச்சு கொடுத்தா, அயனு படிச்சு கொடுத்தா, விஞ்ஞான பாடம் நடத்தினா உங்கள்ட்ட எல்லாம் கேட்க மாட்டான். ஸ்கூல் நடத்தினா இல்லையா அல்லாஹ், அது ஆண்கள்ட்ட வர கேள்வி பொறுப்பை பத்தி. பெண்கள்ட்ட உள்ள கேள்வி, உங்களோட வீட்டை நீங்க சரியா அமைத்தீங்களா, கணவன் வீட்டை பராமரிச்சீங்களா, கணவன் புள்ளகளை வளர்த்தீங்களா, இதுதான் உங்கள்ட்ட உள்ள கேள்வி. தெளிவாக விளங்குங்கள், இந்த விசாரணைகள் கட்டாயம் மறுமை நாளையிலே நடக்கும். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், அறிவில்லாததை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அறிவு தெளிவு எதுல இல்லையோ அதுக்கு பின்னால போகப்படா. ஏன் தெரியுமா? இன்ன ஸம்அ, செவிப்புலன் இருக்குது, அல்லாஹ் அறிஞ்சு கொள்றதுக்கு வெச்ச வழி. காதால கேட்ட அறிவு கூடும். வல் பஸர், கண் பார்வை, கண்ணால குர்ஆன் ஹதீஸ பார்த்தா அறிவு கூடும். வல் ஃபுஆத், உள்ளம், குர்ஆன் ஹதீஸ சிந்திச்சா அறிவு கூடும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களுடைய செவிப்புலன், உங்களுடைய பார்வை, உங்களுடைய உள்ளம், குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, அவை ஒவ்வொன்றை பற்றியும் மறுமை நாளிலே விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, காதால என்ன கேட்டாய் அல்லாஹ் மறுமையில கேட்பான், கண்ணால என்ன பார்த்தாய் அல்லாஹ் மறுமையில கேட்பான், உள்ளத்தால என்னத்தை சிந்திச்சாய். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நிதானமாக நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏண்ட மொபைல் போன், ஏண்ட எம்பி, நான் நினைச்சத பார்ப்பேன், கண்ணால பார்த்தோம், மர்மையில கேட்பான் அல்லாஹ். காதுல டப்பாவை அடிச்சு கொண்டோம், மியூசிக்க கேட்டோம், அந்நிய பெண்களோட குரலை ரசிச்சோம். உம்மா வந்து கேட்டா, மகனே என்னவாப்பா மிச்ச நேரம் காதுல டப்பா தொங்குது, நான் கிராத்து கேட்டேன். உம்மாவை திருப்திப்படுத்தலாம். நீ காதால எதை கேட்டா என்று அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்ற? மகள் ராவ் 12 மணிக்கு படிச்சு படிச்சு காதுல போன் இருக்குது, பேசிக்கொண்டிருக்கிறா. மகளே என்ன இந்த டைம்ல கோல்? இல்ல சேர் கோல் எடுத்தார், பேசிக்கிட்டு இருக்கிறேன். கணக்கு பாடத்துல கிளியர் வேணுமா, விஞ்ஞான பாடத்துல கிளியர், நல்ல நல்ல அப்படித்தான் இருக்கும், நல்லா படிக்கிற புள்ள. அந்நிய ஆம்பளையோட ராவ் 2 மணிக்கு என்ன கோல்? அவ பேசினது யாரோட? காதால எதை கேட்டாய்? படைச்சவன் ரப்புக்கு தெரியும், அவன் மறுமையில விசாரிப்பான். இளைஞர்களே, இளைஞர்களே, இரவு 12 மணிக்கு ரோட் நடுவ போன் பேசிக்கிட்டு போறோம். என்ன கப்பல் வந்து இறங்கி இருக்குதா சாமான் இறக்க? இல்லாட்டி எம்பசில வேலை நடக்குதா நீங்க கிளியர் பண்ணி கொடுக்க? என்ன யாரோட பேசுறது? அந்நிய பெண்களோட பேசி பேசி தனியே சிரிச்சுக்கிட்டு போறான். என்ன நினைக்கிறோம்? என்னைய பார்க்க யாரும் இல்ல, என்னைய கேட்க யாரும் இல்ல. உன்னுடைய காதால நீ எந்த பெண்ணுடைய குரலை ரசித்தாய்? அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்ல போறோம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிற உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். காலால நடந்து போறோம், பாடசாலை விடுகிற நேரம் இந்த ஜங்ஷன்ல போய் நின்றா நல்லா குமர்களை பார்க்கலாம். காலால நடந்து போனோமா அல்லாஹ் கேட்பான், எங்க நடந்து போனாய்? கையால ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து சேனல் மாத்துறோம். எதுல பொம்புல ஆடுவாள், எதுல விபச்சாரம் போகும், எதுல மியூசிக் போகும், அல்லாஹ் கையால செஞ்சதை கேட்பான். அன்பார்ந்தவர்களே,
உடல் உறுப்புகள் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நிஅமத்து. நாங்க என்ன செய்யறோம்ன்றதை கேளுங்க. இந்த விரலால என்னத்தை தட்டுறோம், இந்த கையால என்னத்தை பிடிக்கிறோம், இந்த கண்ணால என்னத்தை கேட்கிறோம், இந்த காலால எதுக்கு நடந்து போறோம், எல்லாம் உலகத்துல கேள்வி கேளுங்க. மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்கறதுக்கு முன்னால படைத்தவன் ரப்புடைய விசாரணைக்கு மாட்டிக்கொண்டால் மறுமை நாளையிலே தப்ப முடியாது என்கிற எச்சரிக்கை செய்தியை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. இப்படி அனைத்து விடயங்களுக்கும் அல்லாஹ் செஞ்சிருக்கிற சுருக்கமா சொன்னா எல்லா நிஅமத்துக்களை பற்றி மறுமையில் அல்லாஹ் கேட்பான். அது தனி பகுதி. சுருக்கமா விளங்கி இந்த போன் இருக்குது, நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறோம். என் கையில் உள்ள போன் 1 லட்சத்திர போன், 2 லட்சத்திர போன், 50 லட்சத்திர போன். தெரியுமா உங்களுக்கு இந்த போனுக்கு 450 MB சேவ் பண்ணேலும் பெருமை. இதை பற்றி அல்லாஹ் கேட்பான். அன்பார்ந்தவர்களே, கையில ஒரு வாட்ச் கட்டி இருக்கிறோம், நிஅமத்து. அல்லாஹ் கேட்பான். காலில் ஒரு செருப்பு போட்டிருக்கிறோம், 50,000 செருப்பு. தெரியுமா உங்களுக்கு? போடுங்க, அதை போட்டுக்கொண்டு என்ன செய்யறோம்னு பாருங்க. மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்னு கேளுங்க. நான் உடுத்திருக்கிற அபாயா தெரியுமா, ஃபர்தா தெரியுமா? ஸ்ரீலங்கால நம்பர் 1 25,000, ஒரு ஃபர்தா 10,000. போடுங்க, பிரச்சனை இல்ல. இதை போட்டுக்கொண்டு அடுத்தாங்களுக்கு அழகா காட்டினீங்களா? அடுத்தாங்கள் உங்கள் பக்கம் இழுத்தீங்களா? அல்லாஹ்வை பயந்து வாழ்ற பெண்ணா வாழ்ந்தீங்களா? படைச்சவன் கேட்க உங்களுக்கு கேளுங்க. அன்பார்ந்தவர்களே, எனவே உலகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நோக்கி கேள்வி கேட்போம். மறுமையிலே படைத்தவன் ரப்பு கேட்டால் எப்படி இருக்கும் என்றது தனி ஒரு பகுதி சகோதரர்களே. அதை சொல்வதற்கு இந்த நேரம் இடம் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பெரிய பகுதி இருக்குது, அல்லாஹ் எப்படி விசாரிப்பான். அருமையான பகுதி சகோதரர்களே. அந்த பகுதியை உள்ளத்துல ஆழமா வச்சா அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படி நடக்கும்ன்றத படிச்சா அதை ஒவ்வொன்றையும் சிந்திக்கும் பொழுது இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வதற்கு அது காரணமாக இருக்கும். எனவே மறுமை விசாரணை எப்படிப்பட்டது, மறுமை விசாரணை நல்லவர்களுக்கு எப்படி இருக்கும், கெட்டவர்களுக்கு எப்படி இருக்கும், எதற்கெல்லாம் மறுமையில கேள்வி கேட்கப்படும், இது போன்ற செய்திகளை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் படைத்தவன் ரப்பு ஒவ்வொரு மனிதனையும் எப்படி விசாரிப்பான்றத இன்ஷா அல்லாஹ் நாளை எங்களுடைய தொடரிலே பார்க்கலாம். எப்பொழுதும் நாங்கள் மறுமையிலே அல்லாஹ் கேள்வி கேட்பான், அல்லாஹ் விசாரிப்பான்ற உணர்வோடு இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த மறுமை விசாரணை என்ற சிந்தனையோடு வாழுகிற பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.